இதுக்கு முன்னாடி 3 வீடியோ பதிவுகள் பார்த்துருந்தோம். ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறதாக இருந்தால் நமக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத அந்த 3 வீடியோ பதிவுலையும் சொல்லியிருக்கேன். அதாவது முதலாவது வீடியோ பதிவில் ஒரு ஹோஸ்டின் அண்ட் டொமைன் எப்படி வை பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். ரெண்டாவது வீடியோ பதிவில் அந்த டொமைனையும், அதாவது நீங்கள் பை பண்ண டொமைனையும் அதுக்கான எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்டையும் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். நேற்றைய தினம் ஒரு டேட்டா பேஸ், அதாவது நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த ஸ்கிரிப்டை வந்து அப்லோட் பண்ணி ஃபைல் மேனேஜருக்குள்ள டேட்டா பேஸ் ஒன்று எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆகவே நீங்கள் டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் க்ரியேட் பண்ணுற அந்த டேட்டா பேஸ் நேம் மற்றும் யூசர் நேம் வந்து உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும். அதே நேரம் வந்து பாஸ்வேர்டு ஞாபகத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆகவே ஏற்கனவே நான் போட்ட அந்த 3 வீடியோ பதிவை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் முதல்ல அந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு வாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த 3 வீடியோ பதிவை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தான் இந்த வீடியோ பதிவு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஆகவே இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த வெப்சைட்டுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறீங்களோ அதுக்கான டொமைனை வந்து நீங்கள் சர்ச் பாரில், அதாவது குரோம் ப்ரௌசரில் சர்ச் பாரில் வந்து அந்த டொமைனை வந்து டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிவிட்டு கூடவே ஒரு ஸ்லாஷ் போட்டுக்கொள்ளுங்க. ஸ்லாஷ் போட்டுட்டு இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே கொடுத்துக்கோங்க. நான் மேலே கொடுத்துருக்குற மாதிரி உங்களுடைய வெப்சைட் நேம் போட்டு ஸ்லாஷ் போட்டு இன்ஸ்டால் அப்படின்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கான லைசன்ஸ் கோடு கேட்கும். அந்த லைசன்ஸ் கோட் வேணுங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் கேளுங்க, நான் தரேன். இதோடைய சோர்ஸ் கோடு லிங்க் ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி ஏற்கனவே சொன்ன வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணி எல்லாம் முடிச்சுக்குங்க. முடிச்சுட்டு இதே மாதிரி இன்ஸ்டால் பண்ண போனீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு கேட்கக்கூடியது லைசன்ஸ் கோடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அந்த கோடு வேணுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு கேளுங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல நான் கோடை டைப் பண்ணியிருக்கேன். டைப் பண்ணிவிட்டு அடுத்த கட்டம் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்த அடுத்த கட்டம் உங்களுக்கு இப்படி கிடைக்கும். அடுத்த கட்டமும் நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துக்குங்க. அடுத்த கட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கும், இதில் எல்லாமே வந்து பாஸ் மார்க் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஏதாவது ஃபெயில் ஆகிடுச்சின்னா அதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஆனால் இந்த இது வந்து உங்களுக்கு ஃபெயில் ஆகாது. ஃபெயில் ஆகுனா அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டுறேன். அடுத்த கட்டம் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. அடுத்த கட்டம் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய டேட்டா பேஸ் இன்ஃபர்மேஷனை கேட்கும். நீங்கள் மேலே இருக்கக்கூடிய முதல் கட்டத்துக்கு ஹோஸ்ட் அப்படிங்கிறதுக்கு லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்குங்க. ரெண்டாவது ஏற்கனவே உள்ள வீடியோ பதிவில் சொன்னீங்க இல்லையா, டேட்டா பேஸ் எப்படி க்ரியேட் பண்ணணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டேட்டா பேஸ் நேமை கேட்கும். இந்த இடத்துல வந்து நீங்கள் டேட்டா பேஸ் நேமை கொடுத்துக்குங்க. நான் ஏற்கனவே காப்பி பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த கட்டம் டேட்டா பேஸ் யூசர் நேம் கேட்கும். யூசர் நேமே நீங்கள் கொடுத்துக்குங்க. அடுத்த கட்டம் டேட்டா பேஸுடைய பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டையும் வந்து கொடுத்துக்கோங்க. நான் இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்த அடுத்த கட்டம் உங்களுக்கான டைம் ஜோனை வந்து இதில் செலக்ட் பண்ண சொல்லும். நீங்கள் எந்த நாட்டு டைம் ஜோனை செலக்ட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஸ்ரீலங்கா அப்படிங்கிறதால ஆசியா கொழும்பு அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த கட்டம் நீங்கள் வெப்சைட்டை லாகின் பண்ணுறதுக்கான ஒரு யூசர் நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு கேட்கும். இதில் வந்து ஒரு யூசர் நேமு, இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுத்துக்கொடுங்க. இமெயில் ஐடி ஏற்கனவே எனக்கு ஹோஸ்டிங்கில் இருக்கிறதால நான் அந்த இமெயில் ஐடியை கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஜிமெயில் ஐடி இருந்தால் அதையே கொடுத்துக்கலாம். இல்லைன்னா ஹோஸ்டிங்கில் நீங்கள் ஒரு ஜிமெயில் ஐடி, இமெயில் ஐடி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னு சொன்னால் ஜிமெயில் ஐடியே கொடுத்துக்கலாம். நான் இப்போ இதில் 3 டீட்டெயிலையும் கொடுத்துட்டு வரேன். இப்போ நான் இதில் யூசர் நேம், இமெயில் ஐடி மற்றும் எனக்கான ஒரு பாஸ்வேர்டை வந்து கொடுத்துருக்கேன். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் டேட்டாபேஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய வெப்சைட்டை நீங்கள் அடிக்கடி லாகின் பண்ணி சில மாடிஃபிகேஷன் பண்ணணுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதில் கொடுக்கக்கூடிய இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, யூசர் நேம் வந்து மிக மிக முக்கியம். ஆகவே எப்போதுமே ஞாபகத்தில் இருக்கிற மாதிரி விவரங்களை இதில் கொடுத்துக்கொள்ளுங்க. நான் இப்போ எல்லாமே கொடுத்துட்டேன். இப்போ ஃபினிஷ் அப்படிங்கிற கட்டத்தை கொடுத்துக்கிறேன். ஃபினிஷ் அப்படின்ற கொடுத்த அடுத்த கட்டம் என்னுடைய வெப்சைட் வந்து இப்போ க்ரியேட் பண்ணி முடிஞ்சு இப்போ வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகணுன்னே உங்களுக்கு இப்படி தான் கிடைக்கும். இதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெப்சைட் வந்து வேறு எம்டியாக தாங்க இருக்கும். எந்த ஒரு போஸ்ட்டுமே இதில் போடலை. வெப்சைட் வந்து சிம்பிளாக நம்ம இப்போ க்ரியேட் பண்ணி முடிஞ்சு இதுக்கான கேட்டகரியெல்லாம் நீங்கள் இங்கே அட் பண்ண வேண்டியது இருக்கும். அதே நேரம் லாகின் பேஜ் இருக்கும், ரிஜிஸ்டர் பேஜ் எல்லாமே வந்திருக்கும். சில விஷயங்களில் வந்து நீங்கள் மாடிஃபை பண்ண வேண்டிய வரும். அதுக்கு உங்களுடைய வெப்சைட்டு இப்படி இருக்கத்தக்கன
ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஸ்டால்டு கொடுக்குறேன் இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் இப்போ லாகின் பண்ணுறதுக்கு வெப்சைட்டுக்கு பக்கத்தில் வந்து ஸ்லாஷ் கொடுத்துட்டு கடைசியாக நீங்கள் அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கணும். அட்மின் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கான ஒரு லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நான் சொன்னீங்க இல்லையா, கடைசியாக வந்து உங்களுக்கான யூசர் நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் கொடுக்கண்டு அந்த டீட்டெயில் வந்து நீங்கள் இதில் கொடுத்து லாகின் பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணோன்னே என்னுடைய அட்மின் பேனல் இப்படித்தான் இருக்குது. இந்த அட்மின் பேனலுக்குள்ளே நீங்கள் மெனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கான கேட்டகரி, அதே போல் தீம்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதில் வந்து நம்ம அப்டேட் பண்ணலாம். தேவையான டிசைனிங்கில் வந்து நம்ம தீம்ஸை வந்து மாற்றிக்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. நமக்கான போஸ்ட் வந்து போடுறா இது இருக்குது. இதெல்லாம் சொல்ல போனால் இன்னமும் டைம் எடுக்கும். ஆகவே இது சம்மந்தமாக உங்களுக்கு மேலதிகமாக சந்தேகம் இருக்குங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு கேளுங்க. இதனுடைய மேலதிக தகவலை உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயே சொல்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ பதிவை நான் இதோடய கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இனி வரும் நாட்களில் வேறு வீடியோ பதிவை கொண்டு வரேன். ஆகவே நான் பலமையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்த தகவல் எனக்கு மட்டும் தெரிந்தால் போதுங்க அப்படின்னு நினைக்காம மற்ற நண்பர்களும் தெரிந்து கொள்றதுக்காக இந்த வீடியோ அதிகம் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் எங்களுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. சரி, இதே போல் மற்றும் ஒரு நல்ல வீடியோ பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நண்பன் சிராஜ் நகர் சாதிக்கேன். நன்றி நண்பர்களே.